இப்போ இயேசு பிதாவுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ நம்ம மட்டும் அவருடைய சீஷர்களா இருந்தோம்னா நம்ம கீழே பிசாசை துரத்துக்கிற அதிகாரம் இருக்கும், சத்துருடைய சகல கிரியைகளை அழிக்கிற வல்லமை இருக்கும், எல்லா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை முறியடிக்கிற வல்லமை இருக்கும், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற வல்லமை இருக்கும். இந்த 90 நாள் முடிவுல கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் வித்தியாசமா மாத்த போறாரு. நமக்குள்ள ஃபேத் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக்க போறாரு, விசுவாசத்தை பெருக்க போறாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த டிசைபிள்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப போர் அடிக்குது, நமக்கு நம்ம ஆவிக்குரிய லைஃப்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்றோம்ல. ஏன் போர் அடிக்குது தெரியுமா? நம்ம சீசன் ஆகல. சீசர்கள் எப்பவுமே அவங்களுக்கு போர் அடிக்காது. சீசர்கள் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படி மாத்த போறார். 3 காரியம் நம்ம செய்ய போறோம். இந்த 3 மாசமும் மைண்ட் முழுசும் நான் சீசன் ஆகணும்னு சொல்லி முழு ட்ரைனிங் தான். தினமும் எல்லா திங்கள் டு வெள்ளிக்கிழமை 5 நாள் உங்களுக்கு சீசத்துவத்தை பத்தின ஃபுல் காரியங்கள் ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் யூடியூப்ல பேசின உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். நீங்க அதை பார்க்கணும். இன்னும் நீங்க சாட்டர்டே ஜி மீட்ல நீங்க வரலாம், ஜி மீட்ல கலந்து கொள்ளலாம். அதுக்குரிய லிங்கும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்க அதுல ஒரு நாள் எல்லா சீசத்துவத்துக்கு அடுத்ததா தான் இருக்கும் மோஸ்டா. இல்ல ஹோலி ஸ்பிரிட் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பேச சொன்னா அதை குறித்து நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பேன். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அடுத்த 2வது ஒரு காரியம், நீங்க தினமும் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிக்க போறீங்க. அதை இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க வாசிக்க போறீங்க. மத்தேயுல இருந்து யோவான் வரைக்கும் நீங்க இந்த 3 மாசத்துல வாசிச்சு முடிக்க போறீங்க, தியானிக்க போறீங்க. ஆவியானவர் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க உட்கார தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு இயேசு நான் இப்படிப்பட்டவன் வெளிப்படுத்துவாரு. தன்னுடைய ஆவியை உங்களுக்கு அளவில்லாம பொழிந்துகிட்டே இருப்பாரு. இன்னும் கூட அடுத்த ஒரு காரியம், மெமரைசிங், ஸ்கிரிப்சரை மெமரைஸ் பண்ற காரியம். உங்களுக்கு அதுக்குரிய வசனங்கள் கொடுக்கப்படும். அதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 காரியம் தான் ஆண்டவர். அதான் அடுத்த காரியம் தான், உங்களுக்கு ஸ்கிரிப்சர் கொடுக்கப்படும், உங்களுக்கு வசனம் கொடுக்கப்படும். அதை நீங்க படிக்கணும். நீங்க வீட்டுல எழுதி வைக்கலாம், இல்ல நீங்க அதை குறித்து தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அதே மாதிரி நான் இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். நீங்க இந்த டைம்ல நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். இயேசுடைய சுபாவத்தை பார்த்து என்னை அப்படி மாத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் அவருடைய சீஷர்களாய் மாத்தி நம்மளை வல்லமையை எடுத்து பயன்படுத்த போறார். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதல தேசத்துல கட்டளையிட போறார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மெசேஜை நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு டிசைபிள்ஸ் கூட்டத்தை எழுப்பணும். இது கடைசி காலத்துல அவருடைய எவ்வளவு ஜனம் எழும்பணும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பங்கை நீங்க அழிங்க. ஒரு